வணக்க மக்களே, நான் விஜிதன். என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஆமாங்க, நமக்கு முதல் யூடியூப் வருமானம் வந்தாச்சு. தமிழன் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. நிச்சயமாக நமக்கு யூடியூப் வருமானம் எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு காலமாச்சு, எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்கு முதல் ஏகப்பட்ட பேருக்கு நன்றி சொல்ல இருக்கு. நிச்சயமாக யாரும் எங்க சேனலுக்கு புதுசா வந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரசே, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத. என் முன்னாடி வந்தாச்சு. நம்மளுடைய முதல் யூடியூப் வருமானம் வந்தாச்சு. நிச்சயமாக இந்த யூடியூப் வருமானத்துல ஏகப்பட்ட பேருக்கு நன்றி சொல்லணும். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு சொன்னா, ஏகப்பட்ட பேர் நம்ம யூடியூப் செய்யறோம்னோன்னா காசு அல்ல கொள்ளையா வருது, இவ்வளவு வருது அண்ணன், நீங்க கார் எடுக்க இல்லையா, ஊர் எடுக்க இல்லையா, உங்களோட வருமானம் முழுக்க யூடியூப்லான வருதுன்னு ஏகப்பட்ட சும்மா வம்பு எழுத்தா கூட அவங்களுக்கு புரியுது இல்லை. யூடியூப் சேனல் செய்யறதுக்கு பின்னுக்கு இருக்கிற கஷ்டங்கள் ஒன்றும் புரியுது இல்லை. கிட்டத்தட்ட 2019 கடைசியில ஆரம்பிச்ச என்னுடைய வாழ்க்கையில, யூடியூப் வாழ்க்கையில இப்பதான் என்னுடைய முதலாவது யூடியூப் வருமானம். நீங்க எல்லாருமே ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. யூடியூப் சேனல் தயார் பண்ணி வந்துட்டா உடனடியா பணம் சம்பாதிச்சு பெரிய ஆளா வந்துடலாம்னு நினைக்காங்க. யூடியூப் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியா பணம் தந்துடாது, ரொம்ப கஷ்டப்படுத்தும். நிச்சயமா நல்ல கண்டென்ட் உள்ளவர்கள் மட்டும்தான் அதை ஜெயிக்க முடியும். உடனடியா ஜெயிக்கணும்னு சொன்னா, இல்லைன்னு சொன்னா நாள் போகும். உங்களுக்கான கண்டென்ட் தயாராக வர நீங்க போராடி கொண்டுதான் இருக்கணும். நிச்சயமாக நான் கிட்டத்தட்ட 2019 என்னுடைய யூடியூப் பயணத்தை ஆரம்பிச்சேன். நாங்கெல்லாம் மொக்க யூடியூபர். ஆரம்பத்துல யூடியூப்ன்றா என்னன்னு தெரியாம நாமளும் யூடியூப் செய்யணும்ன்றதுக்காக வந்தவர்கள். படிப்படியாக புல விட்டு ஏகப்பட்ட சேனல் பிளாக் ஆயிடுச்சு. என்னோட சேனல்லாம் பிளாக் ஆகி முடியும். ஆரம்பத்துல எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கோம். ஆரம்பத்தில் என்னோட சேனல் அதிகமாக பிளாக் ஆயிருந்தது. அதன் அடிப்படையில ஒரு பிரபல தொலைக்காட்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற தொலைக்காட்சியால என்னுடைய சேனல் தூக்கப்பட்டது. எல்லா தோல்விகளையும் தாங்கித்தான் இந்த நிலைக்கு வந்துட்டோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த பணம் வந்ததுக்கான முழு காரணம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள். உண்மையாவே அவர் என்ன சொல்ற, சாவ கச்சேரியில ஊழலுக்கு எதிரான போராட்டம்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, நிச்சயமாக நாங்கள் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்க மாட்டோம். எங்களுடைய இருக்கிற திறமைகள் வெளியில வந்திருக்காது. நிச்சயமாக உண்மையாவே முழுக்க நன்றி எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியா இருக்கிற அவர்களுக்கு தான். இதுவரைக்குமே நான் யூடியூப்பால எந்த வருமானமும் சம்பாதிச்சதில்லை. இதுதான் என்னுடைய முதல் யூடியூப் வருமானம். கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு இப்பயே சொல்லிடுறேன், எனக்கு இந்த யூடியூப் வருமானம் எவ்வளோ சொன்னா, கிட்டத்தட்ட மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாசத்துக்குரிய வருமானம் எனக்கு 2025 3ஆம் மாசம் 19ஆம் தேதி அப்படிதான் எனக்கு அப்ரூவல் கிடைச்சது. யூடியூப் வருமானம் வாரதுக்கான அப்ரூவல் கிடைச்சது. இப்போ 10 நாளைக்குரிய வருமானம் 40,000 ரூபாய் எனக்கு யூடியூப் நிறுவனத்தால வந்தது. அந்த அடிப்படையில 40,000த்துல நான் ஏற்கனவே ஒரு என்ன சொல்றது, இது வந்த ஏழச்சனத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மனசுல நினைச்சு வச்சிருந்தால கிட்டத்தட்ட 40,000 ரூபாயில 30,000 ரூபாய் கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு பிரிச்சு தலா இவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். நிச்சயமாக எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். 10,000 ரூபாய் நான் எடுத்துக்கொண்டேன். என்ன திருப்தியா இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் எனக்கு வந்த 40,000 ரூபாயை நான் ஏழை மக்களுக்கு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் இது கிட்டத்தட்ட 2019 ஆரம்பிச்ச என்னுடைய வாழ்க்கைய யூடியூப் வருமானம் அது 1000 ரூபாய் இல்ல 5000 ரூபாய் வந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதை ஜெயிச்சிட்டோம்ன்ற ஒரு இது இருக்குல்ல, அதுதான். இப்ப ஜெயிச்சிட்டோம். யூடியூப்ல ஒரு 1000 ரூபாய் வந்தா கூட அதை நான் உங்களோட சந்தோஷமா ஷேர் பண்ணிருப்பேன். எனக்கு ஏகப்பட்ட வழிகள் என்ன சுத்தி இருந்தது. அதன் அடிப்படையிலே இதை ஷேர் பண்ணலாமா விடுவோமான்றத நிச்சயமாக புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள், அது மட்டும் இல்ல உலக தமிழர்கள், நீங்க இல்லாட்டி நாங்க கிடையாது. நீங்க வீடியோ பார்த்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு குறுகிய காலத்துல தந்த ஆதரவு தான் இவ்வளவு வெற்றிக்கும் காரணம். இந்த யூடியூப் பணம் பார்க்கறதுக்கான காரணம் இது. நீங்க போட்ட பிச்சை என்னன்னு சொன்னா, குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா, நான் ஏற்கனவே விஜி பாய்ஸ் யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். அது மோனிட்டேஷன் இஷ்யூ கூகுள் அட்சன்ஸ் பிரச்சனையால அது பிளாக் ஆயிடுச்சு. திருப்பி உங்களோட எல்லார்ட்டையும் ஆதரவு கேட்டேன். நிச்சயமாக 40 நாள்ல என்னுடைய புதிய சேனல்ல மோனிட்டேஷன் அப்ளை பண்றக்கூடிய மாதிரி என்ன சொல்றது மாற்றி தந்தீங்க. அது எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் உங்களுடைய வாழ்நாள்லயே நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு கோடான கோடி நன்றி. நான் எந்த காலத்திலுமே உங்களை மறக்க மாட்டேன். நான் என்ன சொல்றது, நான் கூடுதலாக என்னுடைய தமிழ் உணர்வு, தமிழ் தேசியத்தை குறித்து தான் வீடியோ பதிவு செய்வேன். நிச்சயமாக எனக்கு அவ்வளவு பெரிய ரீச் வார இல்லை. கட்டாயமா எனக்கு குறிப்பிட்ட என்ன நேசிக்கிறவர்கள், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனை நேசிக்கிறவர்கள் எனக்கு தந்த ஆதரவால நிச்சயமாக நான் குறிப்பிட்ட நாள்ல பணம் பெறக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த பணத்துல நான் முதல் பணம் தான் எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். $100 காசை அப்படி ஏழை மக்களுக்கு கொடுக்கணும்னு கொடுத்திருந்தேன். நன்றி தெரிவிக்க வேண்டிய ஆட்கள் குறிப்பாக நான் சொல்லிடுறேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சன் அவர்களுக்கும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும் ரஞ்சித் பிளாக் யூடியூப் சேனல் நடத்துறான். அவன்
நான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து யூடியூபே வேணாம் போயிடுவோம் முடிவெடுத்து வெளிக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு நமக்கு செட் ஆகாதான்னு சொல்லி வெளிக்கிட்டு பொழுது அவன் சொன்னான், அண்ணா உங்கள்கிட்ட திறமை இருக்குன்னா தொடர்ந்து செய்யணும்னா நான் உனக்கு பின்புலத்தில் இருந்து உனக்கு ஆதரவு தரேன், நிச்சயமாக நீ யூடியூப் சேனலை விட்டு போகாத. அவன் சொன்னதுலேருந்து அவன் இன்றைக்குமே பின்வாங்காமல் இன்று வரையும் என்னுடைய அனைத்து என்ன சொல்றது தோல்விகளையும் தோல் கொடுத்து எனக்கு ஒரு ஊக்கம் தந்தான். அந்த அவன் தந்த ஊக்கம்தான் இப்ப இந்த காசு வருவதற்கான முழுக்க காரணம். ரஞ்சித் விளக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரஞ்சித் விளக்குன்னு சொல்லி யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட 20,000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிற பெரிய யூடியூபர். அவன் அந்த பந்தா இல்லை, தன்னை மாதிரி எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன். அவனுக்கு உண்மையா இந்த வீடியோ ஊடாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரஞ்சித் ரொம்ப ரொம்ப நன்றிடா. அது மட்டும் இல்லை, திருப்பியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களுக்கு நன்றி. ஏன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் நான் ஒரு அவ்வளோ பெரிய யூடியூபர் கிடையாது. உங்களுக்கு தெரியும், சாவகத்திரி வைத்தியசாலையில் இந்த ஊழலுக்கு எதிரான போராட்டம் நடக்க நான் போனதுக்கும் போய் சார் உங்களை ஒரு ஃபெடி தர முடியுமான்னு கேட்கு, வாடா தோளில் கை போட்டு வா நல்லா வாங்கடா, நீங்கள் சின்ன யூடியூபர்ஸ் நல்லா வாங்கடான்னு சொல்லி எனக்கு முதல் தனியை ஒரு பேட்டி அந்த தண்ணியை வச்சு அந்த டைமில் வந்து நம்ம வந்து கேமராவை கையால் பிடிக்கும் பொழுது ரொம்ப உண்மையாக கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. அப்போ எனக்கு கை நடுங்கிச்சு. இன்று வரைக்கும் அந்த நன்றி எனக்கு அவர் என்ன மதிச்ச அந்த தருணங்கள் வந்து எனக்கு வாழ்நாளிலே மறக்க முடியாத தருணங்கள். நான் மறக்க மாட்டேன். இன்றைக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனா அவர்களே, இந்த வீடியோ அவர் பார்க்குறாரு இல்லையோ, நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. என்றைக்குமே உங்களுக்கு நான் மறக்க மாட்டேன். அது எந்த இடத்துல இருந்தாலும் உங்களோட பக்கத்தில் இப்போ இல்லாட்டியும் என்றைக்குமே உங்களை நான் மறக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. அதை என்றைக்குமே அந்த நன்றி வச்சிருப்பேன் சார். என்னடா இவன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனா அவர்கள் ஓவரா புகழ்ந்து பேசலாம்னு நீங்க பார்க்கலாம். நிச்சயமா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க, சாப கட்சியில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனா அவர்கள் ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆரம்பித்த பிற்பாடு வந்து கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்துல அங்கங்க மூலையில உட்கார்ந்திருந்த யூடியூபர்ஸை வந்து இப்படி இணைச்சார் கையில. அதுக்கு முதல் எங்கெங்க இருக்கிற யூடியூபர்ஸ் அங்கங்க அவங்கவுங்க ஊர்ல இருந்து வந்து வீடியோ பண்ணி கொடுத்தாங்க. அவர்களே மற்ற யூடியூபர்ஸ்க்கே தெரியாது. ஆனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் வந்தா பிறகு வந்து ஒட்டுமொத்த யாழ்ப்பாணம் மன்னார் என்ன சொல்ற திருவண்ணாமலை எல்லாரையுமே தெரியக்கூடிய மாதிரி வச்சவர், உலகத்துக்கு தெரியக்கூடிய மாதிரி வச்சவர். இன்னொன்று தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனை தப்பா பேசி வீடியோ போடுறவங்களும் இல்லைன்னு சொன்னா அவரை புகழ்ந்து பேசி வீடியோ போடுறவங்களும் அவரை வச்சு நீங்க சம்பாதிச்சீங்களா இல்லையா, தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. அவருக்கே தெரியாம உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவர் உதவி இருக்காரு. ஏகப்பட்ட குடும்பங்களுக்கு அவருக்கே தெரியாம அவரை வச்சு ஏகப்பட்ட பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்ந்திருக்கிறீங்க. நீங்க தெளிவா உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. நிச்சயமாக ஏகப்பட்ட குடும்பங்கள்ல வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன். எனக்கு இப்பதான் யூடியூப் பணம் வந்திருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கு முதல் நான் என்றைக்குமே நிலை தவறாம அவருக்கு ஆதரவாக தான் வீடியோ பதிவு செஞ்சிருக்கேன். என்னன்னு சொன்னா அவர் என்ன மதிச்சது ஒரு காரணத்துக்காக, அவர் என்ன ஒரு மனிதனாக மதித்த காரணத்துக்காக இன்று வரைக்கும் அவருக்கு ஆதரவாக வீடியோ பதிவு செஞ்சு கொண்டுதான் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இப்ப கழுவி ஊற்றுவீங்க, எனக்கு என்ன பேசுவீங்க எனக்கு தெரியும் நண்பா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம், எனக்கு அதன் மூலம் ஒரு வருமானமோ ஒரு சுயநலம் இருக்கு. என்ன சொன்னா வருமானம் இது இன்றைக்கு பெஸ்ட் வருமானம், அதுதான் இந்த வீடியோ பதிவு செய்யறேன். உங்களுக்கும் நன்றி, என்ன திட்டுறவங்களுக்கும் நன்றி, இதுல வந்து தப்பான கமெண்ட் போடுற உங்களுக்கும் நன்றி. நீங்க பார்க்காம இல்லை, நீங்களும் பாக்குறீங்க, பார்க்குற வியூவர்ஸுக்கு தான் காசு. ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன சொன்னா நீங்க உங்களே எனக்கு தெரியாது, ஆனா என்ன திட்டுறீங்க, என்னத்துக்காக திட்டுறீங்கன்னு தெரியல. ஒன்று ரெண்டு பேர் தான் திட்டுவீங்க, திட்டினாலும் உங்களையும் நான் நேசிக்கிறேன். இந்த இடம் நான் சொல்றேன், நீங்களும் என்னுடைய உறவு தான். நிச்சயமாக என்னை திட்டுறவர்கள் அவர்களும் வேட்டாள் இல்லை, நீங்களும் உறவுகள் தான். நிச்சயமாக என்னை பொறுத்த மாதிரி இந்த வீடியோ பதிவு செய்யறதுக்கான காரணம் வந்து ஏகப்பட்ட கேட்டு வந்தீங்க. யூடியூப் சேனல் செய்யறாங்க, பெரிய கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிறாங்க, நல்ல வருமானம் வருது. இதுதான் உண்மை. எங்களுடைய என்ன சொல்றது, எங்களுடைய வருமானம் வேறு, எங்களுடைய உழைப்பு வேறு, எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய ஏதோ ஒரு வேலை பார்த்து தான் எங்களுடைய வருமானம் போய்கொண்டிருந்தது இவ்வளோ காலம். யூடியூப் வந்து எங்களுடைய ஆசைக்காக செய்தது, அதுல வெற்றி பெற்றதை வந்து உங்களோட அறிவிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னன்னு சொன்னா சந்தோஷமான ஒரு விடயத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு நான் இந்த நேரத்துல உண்மையாவே சந்தோஷப்படுறேன். ஏகப்பட்ட பேர் உண்மையான என்னை நேசிக்கிறவர்கள் உலகம் முழுக்க இருக்கிறீங்க, என்னோட போன் பேசுகிறவர்கள் ஏகப்பட்ட பேர் உலகம் முழுக்க இருக்கிறீங்க. எல்லாருக்கும் இதை நான் தெரிவிக்கிறது முதல் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். எல்லா மோட்டிவேஷன் கிடைச்சி நான் சொல்லலை. என்ன சொன்னா நான் அவ்வளவு வழிகளை சுமந்துட்டேன். ஆனா முதலாவது பணம் வந்தோன்னா சொல்லணுன்றது நான்
எனக்கு கிட்டத்தட்ட 22ஆம் தேதி எனக்கு காசு கிடைச்சது. அதை இப்பதான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு செய்ய எனக்கு டைம் கிடைச்சது. அதன் அடிப்படையில் செய்கிறேன். நிச்சயமாக எனக்கு முதலாவது யூடியூப் வருமானம் கிடைச்சிருக்கு. அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்கள் சொல்லியாச்சு. அதுக்கு காரணமாக இருந்தவர்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தியாச்சு. நிச்சயமாக இது போன்ற இன்னொரு வீடியோ சந்திக்கும்.